சின்ன வயசுலேருந்து எங்கள் வம்ச பாரம்பரியம் நாதஸ்வர குடும்பம் தான். நாங்கள் இது 8வது தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் ஸ்கூலில் படித்தவர் தான் ஷேக் சின்ன மௌலானா ஐயா. அவர்கிட்ட படித்தவங்க நாங்கள் வந்து டிசம்பர் 77 டிசம்பர் 1 எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அன்றைக்கிலேருந்து நாங்கள் பயணம் தொடர்ந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் உங்களோட ஆசீஸோட ஐயாவோட ஆசீஸோட நடந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி 1980 ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், ஏகேஎஸ் நடராஜன் அவர்கள், திருவையாறு தியாகபிரம்ம செக்ரட்டரிஸ்ரீ இருக்கும்போது நாங்கள் சும்மா இந்த விழா பார்க்குறதுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு ஒரு கீர்த்தனை வாட்சிக்க சொன்னாங்க. அப்போ நாதஸ்வரம் இல்லை. அப்போயே ஷேக் சின்ன மௌலானா ஐயா வாட்சிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கார். நீங்கள் டைம் கொடுத்துட்டேன், நாங்கள் நாதஸ்வரம் தர்றேன்னு சொல்லி அவரோட நாதஸ்வரம் எங்களை கொடுத்துட்டு எங்களை வாட்சிக்க சொன்னார் ஐயா. அன்னைக்கு பிக்ஷா போட்டது அவங்க தான். இது இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் வந்து கோவிந்தராஜன் ஐயா, ஏகேசி ஐயா, மௌலானா ஐயான்னு மறக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் எல்லா நாடுக்கும் போயிட்டு வந்தோம். எது போயிட்டு வந்தாலும் நம்ம உள்ளூரில் இந்த பாராட்டு, இந்த நிகழ்ச்சி, இந்த மகா வித்வானோட நாங்கள் கையில் வாங்கிறது ரொம்ப பெருமை இருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பத்மஸ்ரீ வாங்கும்போது அவர் எங்களை பற்றி யார் எழுத சொன்னால் அவர் எழுதிட்டாங்களோ இல்லையா எனக்கு தெரியல. அண்ணா அவர்கள் எங்களை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்குன்னாக்கா 1980 அவர் எங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் அப்பா கூட வந்திருந்தார் திருவையாருக்கு. அப்போ அவரை எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதை வச்சு அவங்க எங்களுக்கு பத்மஸ்ரீ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட்டில் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தது இதே முதல் தடவை நாங்கள் வாங்க.